ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, ராஜயோகம் உனக்கு அடிக்கப் போகின்றது. இதனால் கஷ்டத்தை பார்த்து கொண்ட நீ இனி சந்தோஷத்தை பார்க்க போகின்றாய். காசில்லை, பணமில்லை, வாழ்க்கையில் மதிப்பில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த நீ இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை? நான் நன்றாக வாழ்கின்றேன். ராஜா ராணி போல ஒரு வாழ்க்கையை நானும் என் குடும்பமும் என்னுடைய மனைவியும் வாழ்ந்து வருகின்றோம் என்று பெருமிதம் கொள்ளப் போகின்றாய். என் தங்கமே, நீ எதற்காகவும் இத்தனை நாட்களாக கவலைப்பட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா? அவை யாவும் உன்னிடத்தில் வந்து சேரப்போறக்கூடிய நேரமும் காலமும் இப்பொழுது வரப்போகின்றது. நீ அவருடன் ஒன்றாக இணையப் போகின்றாய். வாழ்க்கையில் இழந்துவிட்டோம் என்று துடிக்கின்ற அனைத்தையும் மீட்டு உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகின்றேன். கவலை மட்டுமே என்னுடைய வாழ்க்கையா? கஷ்டம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கை என்று வாழ்க்கையை நினைத்து வருத்தத்தில் இருக்கின்றாய். கவலையே வேண்டாம், கவலையை விட்டுவிடு. அனைத்தும் சரியாக போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாறுதல் ஏற்பட போகின்றது. பணிவும் துணிவும் இரண்டும் உன் வாழ்க்கையின் இரண்டு பக்கங்கள் போன்றது. உன்னுடைய இரு கண்கள் போன்றது. பணிந்தால் அது உன் உள்ளத்தின் பெருமையை காட்டும். துணிய வேண்டிய இடத்தில் துணிந்தால் அது உன் ஆற்றலின் வலிமையை வெளிப்படுத்தும். இந்த இரண்டையும் அறிந்து நடந்தால் உன் பாதை எப்பொழுதும் என் அருளால் பாதுகாக்கப்படும். தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய தருணத்தில் நான் உன்னோடு தனித்து நின்றிருப்பேன். எப்பொழுதும் உன்னுடைய நிமிர்ந்த தலை மீது என்னுடைய கரங்கள் இருக்கும். உன் வாழ்க்கையில் வரும் சவால்கள், போராட்டங்கள் எல்லாம் உன்னை தளர செய்வதற்காக என்று எண்ணி நீ தளர்ந்து விடாதே. உன்னை வலிமையாக்கத்தான் எந்த விதியும் சதியும் எந்த மனிதரின் தடையும் உன் பாதையை நிறுத்த முடியாது. ஏனெனில் உன்னுடைய கரங்களில் இருக்கின்றது உறுதி. அதை முடிவு செய்வது நீ எடுத்து வைத்த ஒரு நல்ல முடிவு. எந்த சக்தியையும் தகர்க்க முடியாது. உன் மனதில் இருக்கும் அச்சம், உன் பாதையில் இருக்கும் இருள், இவையெல்லாம் உன் பெயரை சொல்லி நீ நினைத்தவுடன் கலைந்து போகும். நான் மட்டுமே உன் அருகில் உனக்காக இருப்பேன். உன் பயணத்தை யாராலும் நிறுத்த முடியாது. உன் கனவுகளை யாராலும் நிறுத்த முடியாது. உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உன் கூட இருப்பது உன் அப்பா என்ற உண்மையை புரிந்து நடந்து கொள். உன் அன்பு, உன் மனம் பக்குவமான நிலையில் இன்று உள்ளது. இந்த நிலையில் மற்றவர் செய்த துன்பத்தை நினைத்து அவர்களை தண்டிக்க உன் மனம் தூண்டும். நீ கவனமாக இருக்க போகின்றாய். என் அன்பு தங்கமே, கவனம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். அதற்காக தவிர்த்து விட வேண்டாம், தவிக்கவும் வேண்டாம். இனி உன் வாழ்க்கை சக்கை போடப் போகிறது. உன் பயணத்தை யாராலும் நிறுத்த முடியாது. உன் கனவுகளை யாராலும் பறிக்க முடியாது. உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீ எதை ஆசைப்பட்டாயோ அவை அனைத்தையும் அடையப் போகின்றாய். இனி உன் வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடப் போகின்றாய். நீ நினைத்தது, கேட்டது, ஆசைப்பட்டது என அனைத்துமே ஒவ்வொன்றாக இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ எதை நினைத்து என்னை வணங்குகின்றாயோ அது அப்படியே நடக்கப் போகின்றது. உனக்கான பண தேவை பூர்த்தியாக போகின்றது. இனி பற்றாக்குறை வராமல் பார்த்து கொள்வது உன் அப்பா என்னுடைய கடமை. ஓம் முருகா!